ஹலோ மக்களே, ஜூலை 6ஆம் தேதியோட மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஆகாஷ் அவர் சொன்ன மாதிரியே சாரதா கிட்ட தான் ககன், நான் தான் உங்க பையன் அப்படிங்கறது அவரோட சைட்ல இருந்து இப்ப நிரூபிச்சுட்டாரு. இவங்க டீல் பேசின மாதிரி, நம்ம பூமியும் ஆகாஷும் டீல் பேசின மாதிரி. இப்போ ஆகாஷ் கூட இவங்க டான்ஸ் ஆடுறன்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, இப்ப இவங்களும் இதை நிறைவேற்றணும்ல. அதுக்காக ஆகாஷும் நம்ம பூமியும் சேர்ந்து மேடையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு. நம்ம ஆகாஷ் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிட்டார் வாசிச்சுட்டு டான்ஸும் ஆடிக்கிட்டு ஒரே நேரத்துல ரெண்டும் பண்றாரு. இது டிவில எல்லா பக்கமே ஒளிபரப்பாகுது. வீடியோல எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. ஆகாஷ்னு கத்துறாங்க. ஆகாஷும் ஒரு சூப்பர் ஸ்டாரு அவர் ஊர்ல. சோ இது எல்லாரும் வீடியோ எடுத்து இது பண்றாங்க. இது இந்த நிகழ்ச்சியை யார் பாக்குறாங்கன்னா, நம்ம சூர்யா பூமியை தேடி ஊட்டிக்கு வந்திருப்பாரு. அவர் இங்க ஏதோ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க வந்தாரு. அவருக்கு நம்ம சூர்யாவுக்கும் பேரதிர்ச்சியா இருக்கும். ஆகாஷும் பூமியும் பார்த்து நம்ம சூர்யா என்ன நினைச்சுப்பாரு, ககனும் பூமியும் நினைச்சிட்டு இப்ப பார்த்தோன்னே பெரிய ஷாக் ஆயிடுவாரு. இவனை தான் நான் சுட்டு கொன்னனே, இவன் எப்படி இங்க உயிரோட வந்தான் அப்படின்னு பேரதிர்ச்சி ஆயிடுவாரு நம்ம சூர்யா. அதுக்கடுத்து சூர்யா உடனே அபூர்வாக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு வீடியோ கால் பண்ணுவாரு. வீடியோ கால் செஞ்சு அங்க டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறது அப்படியே வீடியோ கால்ல காட்டுவான். உடனே வீடியோ கால்ல ஆகாஷும் பூமியும் பார்த்து நம்ம அபூர்வா என்ன நினைச்சுவாங்க, என்ன ககனும் பூமியுமா இன்னும் உயிரோட இருக்கானா, இன்னும் சாகலையா அப்படின்னு நம்ம அபூர்வா அதுக்கடுத்து ஷாக் ஆகி இவங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதுவும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா அடுத்த அதிர்ச்சி ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்பி சூர்யா சொல்லியிருப்பாரு, இது எல்லா லோக்கல் சேனல்லையும் வந்துட்டு இருக்கு, நீங்க வேணா நம்மளால டிவில போட்டு பாருங்க, நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே அதை நம்பாம டிவியை ஆன் பண்ணுவாங்க. டிவி ஆன் பண்ணி அந்த நிகழ்ச்சி எந்த டிவில வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. உண்மையா பார்த்தா டிவிலயும் வந்துரும். அபூர்வா பாத்துட்டு இருக்கதே பார்த்து அபூர்வா டிவில போட்டு பாக்குறத யார் பாப்பான்னா, சரச்சந்திரா மேல இருந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. என்னது பூமியும் ககனுமா, சரச்சந்திராக்கு இதை பார்த்தோம்னா பேரதிர்ச்சி ஆயிரும். என்னது பூமி ககனா, இவனதான் நான் சுட்டு கொன்னனே, இவன் எப்படி இங்க உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபால்ஸ்ல இருந்து மேல இருந்து கீழே தானே விழுந்தான், அதுல இருந்து உயிர் தப்பிக்க வாய்ப்பே இல்லையே, இவன் எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சரச்சந்திரா ஷாக் ஆடுவாரு. அடுத்து அப்படியே பார்த்தா மீரா பார்த்து, மீராவும் நட்சத்திரமும் இவங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இந்த பூமியும் ககனும் அங்க போய் எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கு அடுத்து ஆச்சரியமா டிவியை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இது உண்மையாவே இவர் ககன் கிடையாது, ககன மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தர் ஆகாஷ்னு யாருக்குமே தெரியாது. நீ உடனே ககன் அச்சோ இவன் ககன் வேற உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா இப்போ மனசுல ரொம்பவே குழப்பம் ஆயிடுறாரு, இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு. இப்ப அபூர்வாக்கு, சூர்யாக்கு, சரச்சந்திராக்கு எல்லாத்துக்குமே ஒரே எண்ணம் தான், செத்துவன் அந்த பெரிய தண்ணி வீழ்ச்சியில இருந்து விழுந்தவன் எப்படி உயிரோட வர முடியும், அதுக்கு சாத்தியமே இல்லையா, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம தாரா ககனோட ஒட்டுமொத்த சொத்தையும் அடையணுங்கிறதுக்காக அதுல கையெழுத்து வாங்குறதுக்காக இவங்க கிட்ட பூர்ணி கிட்ட ஏய் நீ ஒழுங்கா எனக்கு இந்த 80 லட்சத்தை நீ கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூர்ணி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அடுத்த அயன் பாக்ஸ வச்சு நீ இப்ப கையெழுத்து போடுறியா இல்ல தீய பொசுக்கிற மாதிரி, இந்த அயன் பாக்ஸ பொசுக்கிற மாதிரி உன்னையும் நான் பொசுக்கிடுவேன், எப்படி வசதி அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பூரணியும் வேற வழியே இல்லாம சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட போவாங்க. பூரணின்னு ஒரு எழுத்து எழுத போவாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒரு போன் கால் வரும். அம்மா யாருன்னு பார்த்தா நம்ம சாரதா தான் கால் பண்ணுவாங்க. சாரதா, அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, இத்தனை நாள் எங்க போனீங்க, எங்க இருக்கீங்க, நீங்க முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லி பரபரப்பா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பூர்ணி அழுதுகிட்டே விசாரிச்சுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுமா, எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூரி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்குதான் கால் பண்ணேன், உன் அண்ணன் ககன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்பீக்கர்ல போட்டுதான் பேசிட்டு இருப்பாங்க. அங்க துரு இருப்பாரு, நம்ம தாரா எல்லாருமே இருப்பாங்க. இருக்கும்போது என்னம்மா சொல்ற அப்படின்னு, ஆமா இங்கதான் உன் அண்ணன் என் கூட உயிரோட தான் இருக்கான், இங்க என் கூட தான் இருக்கான், நீ உடனே கிளம்பிங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம பூரணியும் கூப்பிடுறாங்க. இப்ப தாரா அங்க போய் ஆகாஷ பார்த்து, ஒருவேளை ஆகாஷ விரும்பி அது ககன் நினைச்சு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கீங்களா, இல்ல தாரா கண்டுபிடிச்சிருவாங்களா, இது கண்டிப்பா ஆகாஷ், இது ககன் கிடையாது, ககன மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தர் ஆகாஷ்னே கண்டுபிடிச்சிருவாரு நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கியொலி சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம்.
சோ எல்லா சீரியலையும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.